யோவானின் சுவிசேஷம் அதனுடைய 16வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். யோவான் 16வது அதிகாரம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கண்ணீர் கவலை எல்லாம் மறைந்து விடும். ஹல்லேலூயா. அருமையான ஒரு பாடல். இந்த வசனத்தை வைத்து அருமையாக ஒரு பாடலை இயற்றினார். ஏன் இந்த வசனத்தை இயேசுவானவர் சொன்னார் என்று பார்ப்போம் என்று சொன்னால் 16வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால், இயேசுவானவர் சீஷர்களுக்கு சொல்லுகிறதான காரியம், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசி கொண்டதும் அன்றி, கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன? அவர் சொல்லுகிறது இன்னது என்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. எல்லோரும் உங்களுடைய வலது கரத்தை நெஞ்சோடு கூட வைத்து சொல்லுங்கள், என்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வாக்கு தந்தவர் மனிதன் அல்ல. அவர் வாக்கு சொன்னவர் மாற மனிதன் அல்ல. அவர் சொன்னது போலவே என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராய் இருக்கிற தேவன் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர். இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை மீட்கும்படியாக, நம்மை எல்லா விதமான தீங்கிலிருந்து விலக்கி காத்து கொள்ளும்படியாக, பாவத்தின் தண்டனையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளும்படியாக, சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக, நம்முடைய எல்லா விதமான கரைகளையும் குறைகளையும் குற்றங்களையும் அக்கிரமங்களையும் எல்லா விதமான மீறுதலையும் மன்னிக்கும்படியாக எனக்காகவும் உங்களுக்காகவும் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டு, மரணத்தை ஏற்றுக்கொண்டு, நிந்தனையை ஏற்றுக்கொண்டு, எல்லா பரியாசங்களையும் ஏற்றுக்கொண்டு எனக்காகவும் உங்களுக்காகவும் மரிக்கும்படியாக மனிதனாய் அவதாரம் எடுத்து இந்த உலகிற்குள்ளாய் வந்தார். எப்படியாக வந்தார்? பிதாவான தேவன் என்னையும் உங்களையும் நேசித்தபடியினால் தம்முடைய ஒரே பெயரான குமாரன் என்று கூட பாராமல் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு மனிதனாய் பிறக்கும்படியாய் அனுப்பித்தார். இயேசு பிறந்தார், வாழ்ந்தார், எல்லா தீங்குகளையும் பிரயாசங்களையும் உபத்திரவங்களையும் துயரத்தையும் துன்பத்தையும் எல்லாம் அவர் அனுபவித்தார். நாம் கடந்து போக வேண்டிய அந்த சிலுவை தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நானும் நீங்களும் ஏற்க வேண்டிய பாவ தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். 3ஆம் நாள் அவர் மரித்து அடக்கப்பட்ட பிறகு அவர் உயிர்த்தெழுந்தார். ஜீவனோடு கூட எழுந்தார், சரீரத்தோடு கூட எழுந்தார், மகிமையான சரீரத்தோடு கூட எழுந்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார். அதோடு கூட முடிந்து விடவில்லை, அங்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை. 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இது எதை குறிக்கிறது பிரியமானவர்களே? நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பேற்பட்ட ஒருவர் மேல் தான் நான் நம்பிக்கை வைக்க வேண்டும். யார்? பிறந்தவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோமா? வாழ்ந்தவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோமா? மரித்தவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோமா? ஆனால் மரித்து உயிர்த்தெழுந்தவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோமா என்று நாம் யோசிப்போம். ஹல்லேலூயா. மனிதர்கள் மரித்து போகலாம், மற்ற சொல்லுகிற எல்லா விதமான குருக்கன்மார்கள் மரித்து போகலாம், தலைவர்கள் மரித்து போகலாம், நம்மை நேசிக்கிறவர்கள் மரித்து போகலாம். ஆனால் அவர்கள் மீண்டுமா உயிர்த்தெழுவார்களா நமக்கு தெரியாது. ஆனால் என்னையும் உங்களையும் நேசித்து
எனக்காகவும் உங்களுக்காகவும் ஜீவனை தந்த இயேசுவானவர் இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறார், இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். நம்முடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை உயர்த்தி நன்றி செலுத்துங்கள் பிரியமானவர்களே. எதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார்? உயிர்த்தெழுந்தாச்சு. அதற்கு பிறகு என்னுடைய வேலை முடிந்தது என்று அவர் சொல்லி அந்த சிலுவையில் அவருடைய தன்னுடைய ஜீவனை பிதாவினுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்ததாய் நாம் 2-3 நாட்களுக்கு முன்பதாக தியானித்தோம். ஆனால் அதோடு கூட முடியவில்லை. அதற்கு மேலாக அவர் என்ன செய்தார்? இந்த உலகத்தில் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு, அவர் இந்த உலகத்தில் தம்முடைய சீஷர்களையும் தமக்கு பிரியமானவர்களையும் அவர்களை உறுதிப்படுத்தி, அவர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி, அவருடைய சந்தேகங்களை எல்லாவற்றையும் விளக்கி விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி அவர் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு போதுமான அறிவுரைகளை கொடுத்துவிட்டு அவர் பரலோகத்தில் ஏறி போனார் என்று நாம் பார்க்கிறோம். பரலோகத்திற்கு ஏறி போவதற்கு பின்பு என்ன அவர் செய்து கொண்டிருக்கிறார்? இப்பொழுது பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு எனக்காகவும் உங்களுக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் என்னவெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோமோ, எந்த ஜெபங்களும் வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் இயேசுவின் நாமத்தினால் நாம் ஜெபிக்கிறோமோ, அதற்கெல்லாம் பதிலை பெற்று தரும்படியாக எனக்காகவும் உங்களுக்காகவும் மத்தியஸ்தனாக பிதாவின் பக்கத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப உயிர்த்தெழுதலுடைய முதலாவது நோக்கம் என்ன? நமக்கு அறிவுரை செலுத்த வேண்டும் என்று சொல்லி, 2வது ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி, 4வது நம்முடைய ஜெபத்திற்கு எல்லாவற்றுக்கும் அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தரும்படியாக பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதோடு கூட முடிந்ததா? இல்லை பிரியமானவர்களே. அவர் சொல்லுகிறார், நான் பரலோகத்திற்கு கடந்து சென்று எல்லா விதமான உங்களுக்கு தங்க வேண்டிய இடங்கள் எல்லாம் ஆயத்தம் பண்ணிவிட்டு உங்களை அழைத்து செல்லும்படியாக மீண்டும் வருவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். என்னையும் உங்களையும் நேசிக்கிற தேவன் பிறந்த தேவன் மட்டுமல்ல, வாழ்ந்த தேவன் மட்டுமல்ல, மறுத்த தேவன் மட்டுமல்ல, மரணத்தையும் பாதாளத்தையும் உயிர்த்தெழுந்த தேவன் மட்டுமல்ல, அவர் மீண்டுமாய் நம்மை அழைக்க வரப்போகிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி வண்ணமாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவரை நேசிக்கிறவர்களாகிய என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நம்முடைய கண்கள் இதுநாள் வரை கண்டதில்லை பிரியமானவர்களே. இதுநாள் வரை நம்முடைய காதுகள் கேட்டதில்லை, நம்முடைய இருதயம் இதுநாள் வரை உணர்ந்ததில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அவருக்காய் காத்திருக்கிறீர்களா? ஏசாயாவின் புஸ்தகம் 64:4 சொல்லுகிறது, காத்திருக்கிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்தவர்களை நாம் இது நாள் வரை கண்டதில்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. நாம் கேட்டதில்லை, உணர்ந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் நாம் அநேக நன்மைகளை தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, நமக்காய் எல்லாவற்றையும் அவர் எல்லாவற்றையும் அவர் ரெடியாய் வச்சிருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நாம் இதுவரைக்கும் பார்த்ததில்லை, இதுவரைக்கும் கேட்டதில்லை, இதுவரைக்கும் உணர்ந்ததில்லை என்று அந்த வசனம் சொல்லுகிறது. நானும் நீங்களும் தேவனுடைய சந்நிதியில் கடந்து வரும் பொழுதெல்லாம் நாம் மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட கடந்து வரும். இன்று தினம் நாம் உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து நாம் அந்த உயிர்த்தெழுதலின் அந்த பண்டிகையை கொண்டாடும்படியாக, ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆமா, இன்றைய தினத்தோடு கூட முடிந்து விடவில்லை பிரியமானவர்களே. என்றென்றும் நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகங்கள் கடந்து வரும் பொழுது, பிரயாசங்கள் கடந்து வரும் பொழுது, சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கையில் கேள்விக்குறிகளை கொண்டு வரும் பொழுது அவனிடத்தில் ஒன்று சொல்ல வேண்டும், என்னுடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். எல்லோரும் சொல்லுங்க, என்னுடைய தேவன் உயிரோடு இருக்கிறார், என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை நேசிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு ஜீவன் தந்தவர் உயிரோடு கூட இருக்கிறார், எனக்கு நித்திய ஜீவனை ஆயத்தம் பண்ணினவர் உயிரோடு கூட இருக்கிறார், விசுவாசத்தின் நாயகர் உயிரோடு கூட இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் மனதுருக்கத்தையும் கரிசனையும் காரணத்தையும் காண்பிக்கிறவர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு சமீபமாய் இருக்கிறார் என்று நாம் உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு கூட நாம் என்றென்றும் நமக்கு நாமே அறிக்கை செய்ய வேண்டும். மற்ற அந்த எதிர்ப்பிற்கு முன்பாக எதிர்ப்புகள் வரும்பொழுது, பிரயாசங்கள் வரும்பொழுது, அதற்கு முன்பதாகவும் மலை போல் நிற்கிற அந்த பிரச்சனைக்கு முன்பதாகவும் நாம் சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதற்கு மாறாக நாம் முறுமுறுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்காங்க,
எல்லாரும் நல்ல சொகுசா இருக்கிறாங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா வசதிகளும் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு குழப்பமாய் இருக்கிறது, போராட்டமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் முறுமுறுக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. மாறாக என்னை நேசிக்கிற தேவன், என்னை சிருஷ்டித்த தேவன், எனக்காய் ஜீவன் தந்த தேவன், சகலத்தையும் அவர் நன்மையாய் அவர் மாற்றி தருவார். ரோமர் 8:28 அப்படியாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் இயேசுவை நேசிக்கிறோமா? இயேசுவை நேசிப்போம் என்று சொன்னால் நம்ம நல்ல காரியங்களை தான் சொல்லுவோம், இல்லைங்களா? நம்முடைய அப்பா அம்மாவை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால், என் அப்பா நல்லா இல்லை, அவர் சரி கிடையாது, அவருக்கு அவ்வளோ போதுமான புத்தி கிடையாது, திராணி கிடையாது, திறமை கிடையாது, என்னுடைய அம்மா என்ன சமைச்சாலும் நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லி கொண்டு இருப்போமா? மாறாக என்னுடைய அப்பா சிறந்த தகப்பனார், அவர்தான் என்னை வளர்த்தினார், அவர்தான் என்னை உற்சாகப்படுத்தினார், அவர்தான் பிரச்சனை வரும்பொழுது எனக்கு போதிய ஞானத்தை தந்தார், போதிய அறிவுரையை தந்தார், போதிய ஆலோசனை எனக்கு தந்தார் என்று சொல்லி அவரை மிகைவாய் நாம் பேசுவோம், மெச்சிக்கொள்ளுவோம். என்னுடைய அம்மா அருமையான அம்மா, அவர்கள் கையில் ஏதாவது சமைச்சா அவ்வளோ ருசியாக இருக்கும், என் மேல் அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லி அவர்களை குறித்து சொல்லுவோம். அவர்கள் சொல்வதை அதே போல கேட்டு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருப்போம். அதுபோலதான் நானும் நீங்களும் இயேசுவின் மேல் அன்பு வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும், அந்த வார்த்தையை கேட்டு அனுசரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறவர்களாய் நானும் நீங்களும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைய தினம் நாம் வாசித்த அந்த யோவானின் சுவிசேஷம் 20வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், அங்க முதல் நாள் அவர்கள் அந்த சிலுவையில் அவர் மரணப்பட்டு விட்டார், அந்த அடக்கம் செய்தாயிற்று. அப்போ வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே எல்லோரும் சேர்ந்து 19வது வசனம் இல்ல, 1வது வசனம், 20வது அதிகாரம் 1வது வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மக்தலேனா மரியாள் கல்லறை இடத்துக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டு கண்டாள். எல்லாரும் போன உடனே போறாங்க, எல்லாம் அங்க பார்த்தா காலியா இருக்கு, கல்லறைக்குள்ள இயேசுவை காணாம், இயேசுவின் சடலத்தை காணாம், இயேசுவினுடைய சடலத்தை சுற்றி வைத்த சீலைகள் மட்டும்தான் அங்கு இருந்தது. அப்போ 9வது வசனம் பாருங்களேன், அவர் மரித்தோர் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அப்ப எல்லாரும் வந்து பார்த்தாங்க, சீஷர்கள் எல்லாம் திரும்பி போயிட்டாங்க, வந்த இடத்துக்கு திரும்பி போயிட்டாங்க. ஆனால் மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருந்து பார்க்கும் பொழுது 2 தூதர்கள், தலைமாட்டில் ஒருவர் கால் மாட்டில் ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறதாய் நாம் கண்டாள். அப்போ அவர்கள் அவளை நோக்கி 13வது வசனம், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவளை ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்து கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றார். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள், அதற்கு போதகரே என்று அர்த்தமா. பாருங்கள், எல்லோரும் கல்லறைக்கு போகிறார்கள், எல்லோரும் அவர்களோடு ஜீவித்த நபர்கள் தான், சீடர்கள் தான். ஆனால் இந்த மரியாள் மட்டும் மிகவும் நேசத்தோடு கூட, அன்போடு கூட, அக்கறையோடு கூட, மிகுந்த பொறுமையோடு கூட, இயேசுவுக்கு என்ன ஆயிற்று, மரித்து போனது உண்மைதான், சடலத்தை இங்கு வைத்திருந்தது உண்மைதான், என்ன ஆயிற்று என்று சொல்லி அவர் நொறுங்கி போய் அவள் அழுது கொண்டிருந்தாள். ஆனால் இங்கு தூதர்கள் கேட்கிறார்கள், நீ ஏன் அழுகிறாய் என்று மட்டும்தான் கேட்டார்கள். பிரியமானவர்களே, என்னையும் உங்களையும் பார்க்கிற மனிதர்கள், என்னையும் உங்களையும் எனக்குமாகவும் உங்களுக்காகவும் கிரியை செய்கிற, நமக்கு வேண்டி உதவி செய்யக்கூடிய அந்த தூதர்கள் கூட சில வேளை கேள்விகளை மட்டும்தான் கேட்பார்கள், ஏன் அழுகிறாய் என்று மட்டும்தான் கேட்பார்கள். ஆனால் என்னையும் உங்களையும் நேசிக்கிற தேவன், நீ ஏன் அழுகிறாய் என்று அவருக்கு தெரியும். அதனாலதான் இயேசுவானவர் கேட்கிறார் பாருங்கள், ஏன் அழுகிறாய், 15வது வசனம், யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறார். இயேசுவானவருடைய உள்ளத்தை பார்த்தீங்களா? அவர் ஏன் அழுகிறன்ட்டு அந்த பெண்மணி மரியாள் ஏன் அழுகிறாள் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் கேட்கிறார், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்.
ஏதோ தொலைத்து விட்டாயா, அதனால தான் நீ அழுது கொண்டிருக்கிறாயா? ஏதாவது பறி போய்விட்டதா, அதனால தான் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்கல. யாரை தேடுகிறாய்? உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரின் பின்னணியையும் மிகவும் துல்லியமாக அறிகிற ஒரு தேவன் நமக்காய் இருக்கிறார். அவர் பெயர் தான் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, நொறுங்குண்ட இதயத்தோடு கூட, நறுங்குண்டவர்களாய் நீங்கள் அழும் பொழுது, இருதயம் நொறுங்குண்டவர்களாய் நீங்கள் மிகவும் நொறுக்கப்படும் பொழுது, சிதைக்கப்படும் பொழுது நீங்கள் தளர்ந்து போக தேவையே இல்லை. பிரியமானவர்களே, உங்களை விசாரிக்கிற தேவன், உங்களுடைய கண்ணீரை கண்டு உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற தேவைகளை அறிகிற தேவன், உங்களுடைய வேதனைகளை அறிகிற தேவன் உங்களுக்கு சமீபமாய் இப்பொழுதும் கூட அங்கு வந்து நின்று கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய தினம் நீங்கள் என்ன காரியத்திற்காக நீங்கள் கண்ணீரோடு கூட இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, கசப்பின் கண்ணீரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, கவலையின் கண்ணீரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஏதோ வருட கணக்காய் நீங்கள் காத்து கொண்டிருப்பது இது நாள் வரை எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி ஏமாற்றத்தோடு கூட கண்ணீரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இயேசுவானவர் சொல்லுகிறார், நீங்கள் தேடுகிறதை இன்று நீங்கள் கண்டடைவீர்கள். ஹalleluya. The sorrow in your life he will turn to joy. Hallelujah. The grief that you have in your life he will turn to joy. Hallelujah. என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற துக்கத்தை அவர் சந்தோஷமாய் அவர் மாற்றுவார். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற துயரத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். பிரியமானவர்களே, எப்பொழுது தெரியுமா? கர்த்தருடைய சந்நிதியிலாய் நாம் கடந்து வரும்பொழுது, கர்த்தருடைய சந்நிதியிலாய் நம்மை முற்றுமாய் நம்முடைய பாரத்தை இறக்கி வைக்கும் பொழுது. எல்லா சீடர்களும் போய்விட்டார்கள், ஆனால் இவள் மட்டும் போகவில்லை. பாரத்தோடு கூட, துக்கத்தோடு கூட, மிகுந்த அந்த அன்பு நிறைந்தவளாய், என்னுடைய தேவனுக்கு என்ன ஆயிற்று, என்னுடைய ஆண்டவனுக்கு என்ன ஆயிற்று, நான் நேசித்த இயேசுவுக்கு என்ன ஆயிற்று என்று அவள் கலங்கி போய் நின்று அழுது கொண்டிருந்தார். ஆனால் அவர் முதலாவதாக கேட்ட கேள்வி, இயேசுவானவர் உயிர் தெழுந்த பிறகு முதலாவதாக கேட்ட கேள்வி, ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். என்னுடைய அன்பான சகோதரர்களே, உங்களையும் பார்த்து இயேசுவானவர் கேட்கிறார், நீங்கள் முதலாவதாக என்னிடத்தில் கடந்து வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு இளைப்பாறுதல் வேண்டுமா? உங்களுக்கு அந்த பிரயாசத்தை, பாரத்தை லகுவாய் மாற்ற வேண்டுமா? ஒரே ஒரு வழிதான் பிரியமானவர்களே, இயேசுவண்டை நீங்கள் கடந்து வாருங்கள். இயேசுவண்டை கடந்து வந்தவர்களை ஒரு நாளும் அவர் புறக்கணித்ததே கிடையாது. இயேசுவண்டை கடந்து வந்தவர்களை ஒரு நாளும் அவர் தள்ளிவிட்டதே கிடையாது. இயேசுவண்டை கடந்து வந்தவர்கள் ஒரு நாளும் அவர் ஏமாற்றினதே கிடையாது. இயேசுவண்டை கடந்தவர்கள் ஒரு நாளும் அவர் தகர்த்து போட்டதே கிடையாது. மாறாக அவர்களை அணைத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் கடந்து வரும்பொழுதெல்லாம் உங்களை அணைத்துக் கொள்ளுவார். என் அன்பு மகளே, என்னுடைய அன்பு மகனே என்று சொல்லி அவருடைய அன்பு நிறைந்த மார்போடு கூட அணைத்துக் கொள்வார். பிரியமானவர்களே, எதற்காக? என் மேலும் உங்கள் மேலும் வைத்திருக்கிற பாசத்தை காண்பிக்கும்படியாக. சத்ருவானவன் என்னெல்லாம் உங்களுக்கு எதிராக தீங்கான காரியத்தை திட்டமிட்டிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தீங்கான திட்டத்தை நான் எல்லாவற்றையும் அழித்து அதையெல்லாம் நன்மையாக நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தர்மியான வாழ்க்கையில் இந்த மகள் அழுது கொண்டிருந்தால் இப்பொழுது சொல்லுகிறார், மரியாளை என்று சொன்ன பொழுது உடனே அந்த சத்தத்தை கேட்ட பொழுது அவளுக்கு புரிந்தது, என்ன போதகர் ஆயிற்று, என்னுடைய இரட்சகர் ஆயிற்று, நான் நேசிக்கிற ஒரு அன்பான இயேசு ஆயிற்று என்று சொல்லி அவர் ரபூனி என்று சொல்லுகிறதாய் பார்க்கிறோம். அதுக்கு தொடர்ந்து பாருங்கள், அங்க இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரனிடத்துக்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். இங்க பாருங்க, இது நாள் வரை முன்பதாக அதிகாரங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது என்னுடைய பிதா என்னுடைய தகப்பன் என்று மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருந்தார் இயேசுவானவர். ஆனால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு என்னையும் உங்களையும் அந்த தேவனின் குடும்பத்திற்குள்ளாய் அவர் ஒன்று சேர்த்து கொண்டார் என்று தெளிவிக்கிற விதமாக, அதனுடைய என்ன சொல்றது, அறிகுறி காண்பிக்கிற விதமாக, மிகவும் அத்தாட்சியை சொல்லுகிற விதமாக சொல்லுகிறார். பாருங்கள், நீ என் சகோதரர் போய் நான் என் பிதாவினிடத்திற்கும்
உங்கள் பிதாவின் இடத்திற்கும், எல்லாரும் சொல்லுங்க, என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும், அதுபோல என் தேவன் இடத்திற்கும் உங்கள் தேவன் இடத்திற்கும். அதுதான் பெரிய ஒரு அதிசயம் பிரியமானவர்களே. இதனால் வரை நானும் நீங்களும் அனாதைகளாய் இருந்தோம், ஒரு இணைப்பு இல்லாமல் நாம் தவறி போயிருந்தோம், அவர்களோடு கூட இணைந்து போக முடியாதபடிக்கு, தேவனோடு கூட இணைந்து போக கூடாதபடிக்கு நாம் அசுத்தத்தில் இருந்தோம். ஆனால் கர்த்தருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினது பிரியமானவர்களே. அதனால தான் சொல்லுகிறார், என்னுடைய பிதாவும் உங்களுடைய பிதாவும், என்னுடைய தேவனும் உங்களுடைய தேவனும் என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு காரியத்தை கூட நான் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயுவின் சுவிசேஷம் அதனுடைய 28வது அதிகாரம், அங்கும் இதே காரியங்கள் தான் எழுதப்பட்டிருக்கு, ஆனால் சற்று வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கிறது. அங்க பார்த்தீங்கன்னா 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அங்க அவங்க பார்த்தாங்க, இயேசுவை காணல, அதனால சொல்றார், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மருத்துவரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். இங்க பாத்தீங்கன்னா இந்த 6-7 வசனங்களை பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வாசித்து பாத்தீங்கன்னா கம் அண்ட் see, go and tell என்று சொல்லி அங்க பார்க்கலாம். வந்து பாருங்கள், போய் சொல்லுங்கள். இதெல்லாம் என்ன குறிக்கிறது புரியுங்களா? ஆங்கிலத்தில் சொன்னா வேர்ப்ஸ் என்று சொல்லுவாங்க, ஆக்ஷன் வேர்ட்ஸ். தமிழ்ல சொன்னா வினை சொற்கள். சரிங்களா? இப்ப தமிழ் பாடம் உங்களுக்கு எடுக்கிறேன். வந்து அப்படின்னாக்கா என்ன, அது இருந்து ஆக்ஷன் வேர்டு இல்லைங்களா, வினை சொல். அப்போ பாருங்கள் அப்படிங்கிறதும் அதுவும் வினை சொல். போய் அப்படின்னா அதுவும் வினை சொல். சொல்லுங்கள் என்று சொல்லுதும் வினை சொல். சரிங்களா? அப்போ 4 விதமான காரியங்களை நானும் நீங்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த தூதர்கள் சொல்லுகிறதா இங்க பார்க்கலாம். எதற்காக நாம் வர வேண்டும்? தேவன் எனக்காக உங்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மையை அனுபவிக்கும்படியாக, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக நானும் நீங்களும் தேவனுடைய சன்னிதானத்தில், தேவனுடைய பிரசனத்திற்குள்ளாய் வர வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். பிரியமானவர்களே, சொல்லுங்க, நான் இன்றிலிருந்து என்னுடைய எந்த நிலைமையிலும் நான் தேவனுடைய சந்நிதியில் நான் கடந்து போவேன் என்று சொல்ல. நான் சனிக்கிழமை மட்டுமல்ல, சபையின் நாட்களில் மட்டுமல்ல, தினம் தினம் நான் கர்த்தருடைய சந்நிதியில் நான் கடந்து வருவேன் என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே. அப்படி வரும்பொழுதெல்லாம் யாரெல்லாம் தேவனுடைய பிரசனத்திற்குள்ளாய் கடந்து வருகிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரன்பும் உண்டு என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. பிரியமா, கர்த்தருடைய வசனம் பொய் சொல்லுமா? ஒரு நாளும் சொல்லாது. என்னுடைய வாழ்க்கையில் குழப்பமாய் இருக்கிறது, ஒரே கோபமா இருக்கிறது, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, எப்பொழுதும் எனக்கு கலக்கமா இருக்கிறது சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? சற்று நேரம் எடுத்து தேவனுடைய சந்நிதியில் நீங்கள் அமர்ந்து உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 62வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, ஜனங்களே அவர்களிடத்தில் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் அடைக்கலம் அவர் ஒருவர் தான் பிரியமானவர்களே. எனக்கும் உங்களுக்கும் துருகம் அவர் ஒருவர் தான். எனக்கும் உங்களுக்கும் சகல தீமையிலிருந்து காத்து பராமரிக்கிறவர், விடுவிக்கிறவர் ஒருவர் தான் பிரியமானவர்களே. அதனால் அவரிடத்தில் கடந்து வரும் பொழுதெல்லாம் உண்மையாய் இறுதியில் இருப்பதை எல்லாம் அவருடைய சந்நிதியிலாய் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், ஒரு நாளும் உங்களை தள்ளிவிட மாட்டார், ஒரு நாள் உங்களை கண்ணீரை துடைக்காமல் விட மாட்டார் பிரியமானவர்களே. உங்களை சந்தோஷப்படுத்தும்படியாக, உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக, உங்களை ஊக்குவிக்கும்படியாக, உங்களை உயர்த்த வேண்டும்படியாக தான் அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் காத்து கொண்டிருக்க. எத்தனை பேர் சொல்லுங்க, இன்றிலிருந்து நானும் என்னுடைய எல்லா நிலைமையிலும் என்னுடைய தேவனுடைய நான் கடந்து வருவேன்னு சொல்லுங்க. 2 கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு காண்பீங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பிரச்சனை வரும்போது மட்டுமல்ல, எந்த சந்தர்ப்பங்களிலும் காலையில் எழுந்த உடனே கர்த்தருடைய சந்நிதியில், ஆண்டவரே நல்ல ஒரு தினத்தை தந்திரேன், நன்றி ஆண்டவரே, ஆயுசோடு ஆரோக்கியத்தோடு கூட மீண்டுமாய் உடைய முகத்தை பார்க்க முடியாத ஒரு தருணத்தை தந்திரேன், நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைய தினம் நான் வேலைக்கு கடந்து செல்லும் பொழுது, ஆண்டவரே நான் படிக்க கடந்து செல்லும் பொழுது, நான் மற்ற காரியங்களுக்காக நான் கடந்து செல்லும் பொழுது, நீ என்னோடு கூட வரப்போகிறதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் தினம் தினம் ஜெபிக்கவும் அவருக்கு நன்றி செலுத்தும். நீங்க தனியா போகக்கூடாது பிரியமானவர்களே.
இந்த உலகம் பொல்லாத உலகமா இருக்கிறது. உங்களுக்கு உறுதுணையாக 2 பேர் இருந்தால் யாராவது அடித்து போட்டா மற்றவர்கள் உதவி செய்வர்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது இல்லைங்களா? அப்ப நம்மோடு கூட தேவனானவர் எப்பொழுது இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். வேலை ஸ்தலங்களில் போகிறீங்களா? வேலை ஸ்தலத்தில் உயர்ந்த அதிகாரிகள் நம்மோடு கூட வேலை செய்கிற மற்றவர்களோடு கூட எல்லாம் ஞானத்தோடு கூட உறவாட வேண்டும். ஞானத்தோடு கூட பரிசுத்தத்தோடு கூட உறவாடும்படியான அந்த ஆலோசனையை கர்த்தர் நமக்கு தருவார், அந்த பலத்தை நமக்கு தருவார். அதெல்லாம் நாம் கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும். அதுபோல தினமும் படுப்பதற்கு முன்பதாக நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும், கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எதற்காக? இன்றைய தினம் எல்லாம் எங்களை பராமரித்து எல்லா தீங்கிலும் எங்களை காத்துக்கொண்டீர், எல்லா விதமான ஆபத்துகளும் எங்களை காத்துக்கொண்டு எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை, வேண்டிய பலத்தை, வேண்டிய உணவை, வேண்டிய எல்லா விதமான காரியங்களை எங்களுக்கு தந்தீர் என்று சொல்லி நன்றி செலுத்தி அவருடைய சந்நிதியில் எங்களை சமர்ப்பித்து நீங்கள் உறங்கும் பொழுது ஒரு நல்ல உறக்கத்தை அவர் தருவார். ஹல்லேலூயா. மற்றவங்களாம் சிலவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா படுக்கிறதுக்கு முன்னாடி தான் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. மொபைலில் குத்தி 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 கையில் இருக்கிற கைரேகைலாம் அழிஞ்சு போயிருக்கும். அதற்கு மாறாக நானும் நீங்களும் நம்மை படைத்த தேவனண்டை முற்றிலுமாய் சமர்ப்பித்து, தேவனே என்னை முற்றிலுமாய் சமர்ப்பிக்கிறார், நன்றி செலுத்துகிறேன் சொல்லி சமர்ப்பிங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வார். இரண்டாவது அந்த தூதர்கள் சொல்லுகிற காரியம், நீங்கள் பாருங்கள். என்னத்தை பார்ப்பது? கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் ஒவ்வொன்றாய் எண்ணி எண்ணி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னெல்லாம் செய்திருக்கிற நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில சம்பளம் பத்தல பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில எனக்கு அவ்வளோ பலன் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் அது இல்லை, இது இல்லாததுதான் நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோமா, இல்லை இருக்கிறதுக்கு நாம் எப்படியாவது நன்றி சொல்லி இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. முன்பதாக சொன்னது போல நாம் முறுமுறுக்கிறவர்களாக இருக்கவே கூடாது. மாறாக அவரை துதிக்கிறவர்களாக, அவரை உயர்த்துகிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்துவர்களாக, அவருக்கு நன்றி செலுத்துவர்களாய் நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட எப்பொழுதும் நாம் ஜீவிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. Our life should be a thanks living life, thanks giving life. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது அந்த தூதனானவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் என்று சொல்லுகிறார். அப்படின்னா நாம் ஆண்டவருடைய சந்நிதியில் ஜெபித்தோம், நன்மைகளை பெற்றுக்கொண்டோம், நாம் அதற்கு அதை தொடர்ந்து அதை பார்த்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம், ருசி பார்த்திருக்கிறோம். Taste and see that the Lord is good என்றெல்லாம் நமக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் என்றெல்லாம் தெரியும். ஆனா நம்ம போய் வேற யார்ட்டையும் சொல்லுகிறோமா? புதிதாய் வந்திருக்கிற ஒவ்வொரு நபர்களிடத்தில் என்னுடைய தேவன் என்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் அதிசயம் செய்திருக்கிறார் தெரியுமா? என்னுடைய வேலையில் இப்படியாக பிரச்சனை இருந்தது, என்னுடைய திறமையினால் சாதிக்கப்பட்ட முடியல, ஆனா ஜெபித்தேன், கர்த்தர் அற்புதமாய் காரியத்தை சாதித்து தந்தார், ஒரு சாட்சி சொல்லலாம். கர்த்தனுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஒரு வியாதியின் அவசியம் நான் கடந்து போய்கொண்டு மருந்து சாப்பிட்டு பார்த்தேன், சரியாகலை, சிகிச்சை செய்து பார்த்தேன், சரியாகலை, ஆனால் ஜெபித்தேன், என்னுடைய சபையில் எல்லோரும் சேர்ந்து ஜெபித்தார்கள், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது என்று நாம் எங்கேயாவது சாட்சி சொல்லி இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. We have to go and tell what God has done in our life. நான்காவது அவருக்கு என்ன சொல்ற பாருங்க, சொல்லுங்கள். நீங்க போய் சொல்ல வேண்டும். உட்கார்ந்துட்டு யாரோ வரட்டும், வரும்போது நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை. நானும் நீங்களும் ஒரு 90-100 வயசு ஆனதுக்கு அப்புறம் வேணா நீங்க உட்காருங்க, யாரோ வருவாங்க தேடி. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஊழியம் செய்ய போறேன். இல்லை பிரியமானவர்களே, இளம் பிராயத்திலேயே கர்த்தரை சிருஷ்டிக்கிறாய், கர்த்தரை நினை என்று கர்த்தரை வசனம் சொல்லுகிறது. நானும் நீங்களும் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து அவருடைய நன்மையை அறிந்து பார்த்து அதை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக போக வேண்டும், சொல்ல வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் இங்கு ஞாபகப்படுத்துகிறது. நானும் நீங்களும் வேறொரு காரியத்தை கூட பார்ப்போம். இந்த இயேசுவானவர் உயிர்த்தெழுதலின் காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த 7 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அது செய்திருக்கிறது. ஒன்றாவது, இயேசுவானவர் உயிர்த்தெழுந்ததுதான் நம்முடைய கிறிஸ்துவத்தின் மூளை கல்லாய் இருக்கிறது. Jesus is our cornerstone of our faith. நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற விதமாக இயேசுவான உயிர்த்தெழுனாக்க நம்ம என்ன பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை, இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. If Christ is not risen, your faith is futile என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆனால் நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்ததின் காரணத்தால் தான் நம்முடைய விசுவாசத்தை நாம் பிடித்து முன்னேற கர்த்தர் உதவி செய்கிறார். இரண்டாவது, யோவான் 5:26 பார்க்கும் பொழுது, பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராய் இருக்கும்படிக்கு அருள் செய்வார். அப்படின்னா கிறிஸ்துவின் தெய்வீகத்தை காண்பிக்கிறது. கிறிஸ்துவிற்குள்ளாக, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஜீவன் இருந்தது என்று காண்பிக்கிறது. சரிங்களா? ரோமர் 1:4 ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது, he declared to be son of God with power according to the spirit of holiness by the resurrection from the dead. தமிழ்ல 1:5 பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மருத்துவரில் இருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். அப்ப அவர் உயிர் தெழுந்தது கிறிஸ்துவின் தெய்வீகத்தை காண்பிக்கும்படியாக. மூன்றாவது, குற்ற உணர்வுகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி விடுதலை தரும்படியாகவும் நிகழ்கால வாழ்க்கையில் உதவி செய்யும்படியாகவும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்திருக்கார். ரோமருக்கு எழுதின புத்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் 24-25 நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆகப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் எழும்பினதனால் எனக்கும் உங்களுக்கும் நீதி கிடைத்திருக்கிறது. புரியுதுங்களா? அந்த விசுவாசம், எனக்காக தான் அவர் மரித்தார், எனக்காக தான் ரத்தம் சிந்தினார், அந்த ரத்தத்தால் நான் கழுவப்படும் நீதிகரிக்கப்படுவேன் என்று விசுவாசித்து நம்முடைய உயிர்த்தெழுதலை நான் நம்பும் பொழுது நாமும் நீதிமான்களாய் ஆக்கப்படுகிறோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? எபிரேயர் 7வது அதிகாரம் 25வது வசனம், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கையில் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ என்னையும் உங்களையும் முற்றுமுடியும் ரட்சிக்க அவர் என்ன செய்கிறார்? அவர் தேவனிடத்தில் சேரும்படியாக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. Therefore he is also able to save to the uttermost those who come to God through him, through Jesus Christ, since he always lives to make intercession for them. எனக்காக உங்களுக்காகவும் பரிந்து பேசும்படியாக அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். நான்காவதாக, நம்முடைய எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பத்திரமா இருக்க வேண்டும், ஒரு உறுதியான எதிர்காலம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு காரியத்தை செய்திருக்கார். அது என்ன காரியம் என்று சொன்னால், யோவான் 14:19 சொல்லுகிறது, நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். Because I live, you will live also என்று நல்ல ஒரு வார்த்தையை அவர் நமக்காய் சொல்லியிருக்கிறார். So it gives us a safe and secure future. அவர் அந்தபடியாக உயிர் தெழுந்திருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார் என்கிறபடியினால் நானும் நீங்களும் மரணப்பட்டாலும் நிச்சயமாக தேவனோடு கூட எழுந்திருப்போம் என்று அங்கு காணப்படுகிறது. ஐந்தாவது, விசுவாசியின் எதிர்கால உயிர்த்தெழுதலுக்கு உத்தரவாதம் இந்த தேவனுடைய உயிர்த்தெழுதல் தருகிறது என்று காண்பிக்கிறது. சரிங்களா? அதே இப்ப நம்ம வாசித்த அதே வசனம் யோவான் 14:19. அதுபோல 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20 முதல் 23 வரை உள்ள வசனங்கள் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். வீட்டில் போய் நல்ல நிதானமா வாசித்து பாருங்க, உங்களுக்கு புரியும். கிறிஸ்துவோ மருத்துவரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து வழியாக எனக்கு உங்களுக்கு என்ன வருது? உயிர்ப்பிப்பு நடக்கிறது பிரியமானவர்களே. அதை நாம் அறிந்து அந்த கர்த்தர் உயிர்த்தெழுந்ததற்காக நன்றி செலுத்த வேண்டும். ஆறாவது, நம்முடைய வாழ்க்கையில் ஆன்மீக சக்தி கிடைக்கிறது. We receive the spiritual power because of the resurrection of Jesus Christ. அது எப்படி என்று நாம் பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல
நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? எபேசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 19 முதல் 21 உள்ள வசனங்கள். அதை தாம் கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாக நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது வரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் நமக்கு நம்முடைய மரணத்திற்கு பிறகு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று அங்கு காண்பிக்கும்படியாக அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனானவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் உயிர்த்தெழுதலின் நன்மையை நாம் வாசித்துக் கொண்டிருக்கோம். கடைசியாக 7வது, நானும் நீங்களும் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை அவர் வருவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவானவருடைய 2ஆம் வருகைக்கு முன்பதாக நாம் மரணப்படுவோம் என்று சொன்னால் அவர் நாம் காத்திருக்க வேண்டும். அல்லது அவர் வந்ததுக்கு பிறகு நாம் எடுக்கப்படுவோம் என்று சொன்னாலும் எப்படி இருந்தாலும் நாம் எல்லோரும் நியாயம் தீர்க்க நாம் கர்த்தருடைய சன்னதியில் நிற்க வேண்டும். அப்போ அது நீதியுடன் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அப்போஸ்தலர்கள் நிருபம் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அதனுடைய 17வது அதிகாரம் அப்போஸ்தலர் 17:31 இதோட நம்ம எடுத்துக்கொள்வோம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மேலும் ஒரு நாளை அவர் குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, யார் அந்த நியமித்த மனுஷன்? இயேசு கிறிஸ்துவானவரை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மருத்துவரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தார், உயிர் தெழுந்தார். அதனுடைய 7 உண்மைகளை, சத்தியத்தை தான் நம்ம இப்பொழுது நாம் பார்த்தோம். ஒன்று, அவர் மூளைக்கல்லா இருக்கிறார், நம்ம விசுவாசத்தின் மூளைக்கல்லா இருக்கார், சபையின் மூளைக்கல்லா இருக்கிறார். 2வது, கிறிஸ்துவின் தெய்வீகத்தை காண்பிக்கும்படியாக ஒரு உயிர் தெழுந்ததை நாம் பார்க்கிறோம். 3வது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் செய்யும் பொழுது, குற்றங்கள் செய்யும் பொழுது அந்த குற்ற உணர்வு we will be guilty, அந்த கில்ட்டினஸ் எல்லாவற்றையும் மாற்றி போட, குற்ற உணர்வை எல்லாவற்றையும் மாற்றி போட, நிகழ்காலத்தில் நமக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் நமக்காக வேண்டுதல் செய்வார், அவர் உதவி செய்வார் என்று பார்த்தோம். 3வது, நம்முடைய எதிர்காலம் பாதுகாப்பாய் பத்திரமாய் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நமக்காக செய்த அந்த தியாகத்தை நினைத்து தியானித்து விசுவாசித்து அவரே நாம் நம்பும் பொழுது எல்லாம் நன்மையாய் அவர் மாற்றுவார். 5வது, நம்முடைய மரணத்திற்கு பிறகும் நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, மரணத்திற்கு பிறகும் ஒரு எதிர்காலம். என்ன எதிர்காலம்? நாம் உயிர் தெழுவோம், தேவனோடு கூட சந்தோஷமாக நாம் வாழ்வோம். அந்த இடத்தில் வியாதி இருக்காது, சங்கடம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழும்போது இதெல்லாம் இருக்கும். இயேசுவானவரே சொல்லி இருக்கிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. அந்த உலகத்தில் நாம் சற்று காலம் அனுபவிக்கிற அந்த வேதனையை கண்டு நாம் கலங்க வேண்டாம் பிரியமானவர்களே. அதற்கு மாறாக என்னையும் உங்களையும் நேசிக்கிற தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், எல்லாவற்றுக்கும் உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறவரை நாம் நாடிக்கொள்ளும். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை பலப்படுத்த, அதுக்கு தான் ஆன்மீக சக்தி, ஸ்பிரிச்சுவல் பவர் நமக்கு தரார். நீதியுடன் அவர் நியாயம் தீர்ப்பார். எல்லாம் அநீதி தான் நடக்குது என்று சொல்லி கலங்கி கொண்டு பரவாயில்ல பிரியமானவர்களே, அது அப்படியே நடக்கட்டும். தீமை செய்கள் தீமையே செய்து கொண்டிருக்கட்டும், நன்மை செய்கள் நன்மையே செய்து கொண்டிருக்க, இன்னும் அதிகமாய் செய்யட்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுங்க. அதனால் நானும் நீங்களும் இந்த உலகத்திற்கு சார்ந்தவர்களாய் அல்ல, மாறாக தேவனுக்கு சார்ந்தவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப அதனால நான் நீங்களும் பயப்பட தேவையில்லை. மாறாக எனக்குமாகவும் உங்களுக்காகவும் மரணத்தையும் பாதாளத்தையும் உயிர் தெழுந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட நாம் சந்தோஷமாக சமாதானமாக அவரண்டை நம்மை சமர்ப்பிப்போம். இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெறும் இன்றைய தினம் மட்டுமல்ல, தினம் தினம் இருக்க வேண்டும் பிரியமாக. Let every part of our life, let it be resurrected
by the Holy Spirit alone. Hallelujah. ஆண்டவருடைய ஆவியானவர் தாமே நம்முடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுதலின் அந்த அனுபவத்தை அவர் நமக்கு தரும். நம்முடைய விசுவாசத்தை நாம் இழந்திருக்கிறோமா, அது உயிர்த்தெழ செய்ய கர்த்தர் வல்லவராக, அந்த ஊக்குவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனமாக இருக்கிறோமா, அந்த பலவீனத்தை மாற்றி சுகத்தை தர அவர் வல்லவர். எல்லோரும் நான் எழுந்து நிற்போமா. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுத இயேசன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த இயேசன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. எல்லோரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி வண்ணமாக கரங்களை உயர்த்தி, தேவனே எங்களுக்காக எல்லா பாடுகளையும் அனுபவித்ததற்காய் நன்றி, எங்களுக்காக எல்லா வேதனைகளையும் எல்லா தீங்கையும் எல்லா சாபத்தையும் எல்லா நிந்தைகளையும் எல்லா பரியாசங்களையும் எனக்காய் நீ அந்த சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருந்தார், எனக்காக எல்லாவற்றையும் ஏற்றெடுத்துக்கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறார். இந்த வேளையில் நாம் ஒரு மனதாய் அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது, அவருடைய பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி செலுத்தும் பொழுது, அவர் எனக்காக உங்களுக்காகவும் காயம்பட்டதற்காய் நன்றி செலுத்தும் பொழுது, எனக்காக உங்களுக்காக அவர் கடந்து போன வேதனைக்கெல்லாம் அவர் நன்றி செலுத்தும் போது, அவர் நம் மத்தியில் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி பெரிய காரியங்களை அவர் செய்வார். பிரியமானவர்களே, நாம் இதனால் வரை கண்டிராத காரியங்களை நாம் இன்றைய தினம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இதனால் வரை கேட்டிராத நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இதுவரை உணர்ந்திராத காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய அருகதையை காட்டிலும் மேலானவைகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நாம் வேண்டிக் கொண்டதை காட்டிலும் மேலான காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். நாம் நிச்சயமாக நம்முடைய முழுமையான நம்முடைய வாழ்க்கை அவருடைய சந்நிதியில சமர்ப்பிக்கும் பொழுது அவர் மறுரூபப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் குயவனாயிருக்கிறார். எல்லோரும் சமர்ப்பிங்கள். பிரியமானவர்களே, கரங்களை உயர்த்தி வண்ணமாய், தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இதனால் வரை நீங்கள் அனுபவித்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்கள். இதனால் வரை நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். இதனால் வரை நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துங்கள். பிரியமானவர்களே, ஒன்றும் எனக்கு நன்றி செலுத்த ஒன்றுமில்லை என்று சொல்லுங்க. உங்களுக்கு தந்திருக்கிற ஜீவனுக்காய் நன்றி செலுத்துங்கள். உங்களுக்கு தந்திருக்கிற ஆயுசுக்காய் நன்றி செலுத்துங்கள். இப்படியாக நிற்கக்கூடிய பலனை தந்திருக்கிறவரை நன்றி செலுத்துங்கள். இப்படியாக சபையா ஒருங்கிணைந்து அவரை நோக்கி பார்க்கும்படி கிருபை தந்திருக்கிறாருக்கு நன்றி செலுத்துங்கள். பிரியமானவர்களே, நல்ல ஆரோக்கியத்தை, பலத்தை, சரீர சுகத்தை தந்திருக்கிறாரே சோத்திரம் செய்யுங்கள். நல்ல தகப்பனை, தாயை தந்திருக்கிறாரே சோத்திரம் செய்யுங்கள். நல்ல வாழ்க்கை துணை தந்திருக்கிறாரே சோத்திரம் செய்யுங்கள். நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறாரே சோத்திரம் செய்யுங்கள். உங்களுக்கு அன்பு செலுத்தும்படியாக அநேக நண்பர்களை தந்திருக்கிறாரே சோத்திரம் செய்யுங்கள். உறவினர்களை தந்திருக்கிறார்கள் சோத்திரம் செய்யுங்கள். நல்ல சபையாரை தந்திருக்கிறாரே சோத்திரம் செய்யுங்கள். நல்ல போதகர்களை தந்திருக்கிறார்கள் சோத்திரம் செய்யுங்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்த 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 ஆவியானவரின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். பிரியமானவர்களே, எந்த இடங்களெல்லாம் பரிசுத்த தேவனுடைய அன்பை நாம் உயர்த்துகிறோமோ, பரிசுத்த அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோமோ, அந்த இடங்களில் இயேசுவானவருடைய அந்த கிரியை அதிகமாய் வெளிப்படும். பிரியமானவர்களே, நீங்கள் அனாதைகள் அல்ல. உங்களை தேடி வருகிற தேவன் உங்களுக்கு சமீபமாய் நின்று கொண்டிருக்கிறார். உங்களுடைய வேதனைகளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய வேதனையை மாற்றி முற்றுமாய் மாற்றி எல்லா விதமான சோதனைகளை மாற்றி உங்களுக்கு வெற்றி சிறக்க செய்யும்படியாக உங்களுக்கு சமீபமாய் அவர் நின்று கொண்டிருக்கிறார். இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. பிதாவானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்கள் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை எங்களை ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பலப்படுத்தி கிருபையினால் நிறைத்த ஆண்டவரே, மேன்மேலும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் சாட்சியாய் வாழ எங்களுக்கு கிருபை தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காய் உயிர்த்தெழுந்தமைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மத்தியில் கடந்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம். 2-3 பேர் இயேசுவின் நாமத்தில் கூடும் பொழுதெல்லாம் எங்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர். அந்த வாக்கு மாறாத தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. எல்லா சரீர சுகத்திற்கான அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆழமாய் ஆண்டவரே வேதனையோடு கூட, ஆண்டவரே ஆழமான வேதனையோடு கூட, ஆண்டவரே மேலான வேதனையோடு கூட, அநேக காலங்களால் ஆண்டவரே வேதனையோடு கூட இருக்கிறவர்களுக்கு அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரை கண்டு கடந்து போகிற தேவநீர் அல்ல என்று நாங்கள் அறிகிறோம். கண்ணீரை துடையும் ஆண்டவரே. அந்த கசப்பின் கண்ணீர் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த கவலின் கண்ணீர் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த துயரத்தின் கண்ணீர் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த மரியல் இடத்தில் கேட்ட அதே விதமாய், ஏன் அழுகிறாய் மகனே, ஏன் அழுகிறாய் மகளே என்று கேட்டாண்டவரே, அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை தேற்றி ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை நிறைத்து ஆண்டவரே,
அற்புதமாய் நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சபையாய் ஒருங்கிணைந்து உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் செய்கிற எல்லா கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம், அதிசயங்களுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், அற்புதங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களையும் எங்களுக்குள்ள சகலத்தையும் உம்முடைய பாதபடியிலாய் சமர்ப்பிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமை எடுத்துக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.